மக்கா இருக்கிற பாண்டியனோட வாரிசு ஏமாற்ற போற ராஜினுடைய அண்ணன் எஸ்கேப் ஆகிற தங்கமயில். ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கூட்டு குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தையும் கண்டிப்போட இருக்கிற அப்பாவினுடைய கேரக்டரையும் எடுத்துரைக்கிற விதமாக இந்த சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சமாளிக்கிற விதமாக சில விஷயங்கள் அமைஞ்சிருக்குது. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா அப்பா கிட்ட எல்லாத்துக்குமே பெர்மிஷன் கேட்டு நிற்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எங்களாலையும் யோசித்து எங்களுக்கு என்ன தேவை, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதன்படி போகிறதுக்கு எந்தவித முட்டுக்கட்டையும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்பதான் செந்தில் அண்ட் கதிரனுடைய ஏக்கமாகவே இந்த சீரியலில் காட்டப்படுது. அதுலேயும் செந்தில் ஏகப்பட்ட வருத்தங்கள் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்பாவை எதிர்த்து பேசாமல் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாரு. ஆனால் கதிர், நான் இப்படி தான் இருப்பேன், என் மனசில் பட்டதை நான் செய்வேன், யாருக்காகவும் எதுக்காகவும் என்னை மாற்றிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இருக்கிறதுனால ராஜினுடைய ஆசையை நிறைவேற்ற விதமாக போலீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இது பாண்டியனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் ராஜி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா ஒட்டுமொத்த குடும்பமும் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிங்கிற நினைப்பில் கதிர் அவருக்கு தோணின விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இருந்தாலும் இது இவருடைய குடும்பம், இன்னைக்கு சண்டை வந்தாலும் நாளைக்கு சரியாயிடும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஒன்றா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் இந்த குடும்பத்தையே ஆட்டி படைக்கிற விதமாக சக்திவேல் சதி பண்ணிட்டு வராரு. ஸோ அந்த வகையில் குமரவேலுவை வச்சு அரசியோட மனசில் இடம் பிடிச்சி அரசியை கல்யாணம் பண்ணிட்டா பாண்டியன் நம்மளோட கைக்குள்ள அடங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்போ காய் நகர்த்திட்டு வராங்க. அதில் குமரவேலு விரித்த வலையில் அரசி சிக்கிக்கிட்டாங்க. குமரவேலுவனுடைய உண்மையான முகம் தெரியாம செந்தில் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட குமரவேலு பற்றி சில நல்ல விஷயங்கள் சொன்னதுனால அரசினுடைய மனசில் குமரவேலு பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துருச்சு. இதை புரிஞ்சுக்கிட்ட குமரவேலு தொடர்ந்து அரசினுடைய மனசில் இடம் பிடிக்கிற விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி காதலிக்க ஆரம்பித்து கல்யாணம் வரைக்குமே போயிடுவார். குமரவேலுவை பற்றி சரியாக தெரியாமல் மக்கா இருக்கிற அரசியுமே காதலில் விழுந்து பாண்டியனுக்கு எதிராக குமரவேலுவை கல்யாணம் பண்ணி ஏமாற போகிறாங்க. அடுத்ததா படிக்காமலேயே ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு வர தங்கமயில் சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல தைரியம் இல்லாமல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சிடுறாங்க. அத்தோட இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இதுக்கு பதிலாக எனக்கு பிடிச்ச வேலையை நான் பார்க்குறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட இருந்த பெர்மிஷனுமே வாங்கிக்கிட்டாங்க. இனி கொஞ்ச நாளைக்கு சர்டிஃபிகேட்டும் வேலைக்கு போகிறதே நினச்சி பயப்பட தேவையில்லை. இந்த பிரச்சனையிலிருந்து தங்கமயில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் போயிட்டுருக்குது. சரி, இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.